தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழ்நாட்டில் 60 விழுக்காடு உயிரிழப்புகள் இருதய நோய்களால் ஏற்படுவதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் தமிழ்நாடு இதய சிகிச்சை நிபுணர்களுக்கான மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் அருண்ராஜ், சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆரோக்கியமாக இருப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். பொல்யூஷன், இங்க இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், மிட்நைட் பிரியாணிஸ்லாம் இப்போ இருக்கு. இப்பெல்லாம் தட் ஹஸ் பிகம் அ ட்ரெண்ட், தட் ஹஸ் பிகம் அ சார்ட் ஆஃப் ஃபேஷன். இப்போ ஒரு கெட் டுகெதர்னா வி ட்ரெண்ட் டு ஆர்டர் லாட் ஆஃப் ஐட்டம்ஸ், லாட் ஆஃப் அன்ஹெல்தி டு சே, அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், smoking, other lot of things irukku. So we were thinking, we were discussing within the ministry that we need to promote health. இந்த சூடான டீயை அந்த ஒரு பிளாஸ்டிக்ல பார்சல் வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் இங்க கூட ஹோட்டல்ல பார்சல் வாங்கிக்கிட்ட போறப்ப அந்த பிளாஸ்டிக் பையில தான் அந்த சூடாக சாம்பார் ரசம் இருக்கிறப்பவும் அதை பயன்படுத்தி மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு டேஞ்சர்? Why can't we communicate this information from the government side free of cost to the people? Because ultimately நம்ம ஹெல்த் ப்ரோமோட் பண்ணா, பாசிட்டிவ் வெல்பீயிங் ப்ரோமோட் பண்ணாதான் இந்த மாதிரி நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்கக்கூடிய இந்த இருதய நோய்களை நம்ம வராம தடுக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம உருவாக்க முடியும். கோவை பெரியநாயக்கன் பாளையம் மேம்பால தூண்களுக்கு அருகில் 20 அடி ஆழத்தில் மழைநீர் வடிகால் தொட்டி கட்டப்படுவதால் பாலத்தின் உறுதித்தன்மை பாதிக்கப்படுமோ என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவினாசி மேம்பாலத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப முறையை பின்பற்றுமாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். தேவைப்பட்டால் உரிய மாற்றங்கள் மூலம் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி தோண்டி இருக்காங்க. அது சுத்தியில ரிங் மாதிரி இறக்கிருக்காங்க. அந்த தண்ணி என்னாங்கன்னா கீழே கண்டிப்பா பூமி கடியில போகும். இவங்க பில்லர் போட்டு, அதுல இருந்து பில்லர் கேப் போட்டு, அது மேல அந்த பியர் புட்டிங்கா நம்ம டிசைன் பண்ணியிருந்தாலும் கூட இந்த சாயில் 20 அடிக்கு கீழே மழை தண்ணி போறப்போ கண்டிப்பா அதோட செட்டில்மெண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். ஒருவேளை இந்த நான் சொன்னதுல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த கண்டிப்பா அந்த பாலத்துக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு இதனால ஒரு பாதிப்பு, பெரிய பாதிப்பு இருக்குங்க சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.